வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு நம்ம தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தை சுற்றி பார்க்க போகிறோம். இந்த கோயிலின் மூலவர் சிவபெருமான் லிங்க வடிவில் இருக்கிறார். இது நாட்டில் மிகப்பெரிய லிங்கங்களில் ஒன்றாகும். கிபி 1010ஆம் ஆண்டு ராஜராஜ சோழனால் இக்கோயில் கட்டப்பட்டது. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் என்ற அந்தஸ்தை பெற்ற இந்த கோயில் இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. கிபி 2010ஆம் ஆண்டு இந்த கோயிலின் 1000வது ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த கோயில் சோழர்களின் கல்வெட்டு, சிற்பக்கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு புகழை சேர்த்துள்ளது. தஞ்சை பெரிய கோயில் பெருவுடையார் கோயில் என்றும் பிரகதீஸ்வரர் ஆலயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இக்கோயில் காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது. தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக இக்கோயில் திகழ்கிறது. தஞ்சை பெரிய கோயில் சுமார் 7 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது. தஞ்சை பெரிய கோயில் தமிழர் இறை மற்றும் கலையின் சான்றாக திகழ்கிறது. 1000 ஆண்டு காலமாய் மாறாத பிரம்மாண்டம். மேலோட்டமாக பார்த்தால் இது வெறும் பெரிய வழிபாட்டு தலமாகத்தான் தெரியும். ஆனால் உள்ளிருக்கும் சிற்பங்களும் கல்வெட்டுகளும் அதன் அளவீட்டு முறைகளும் மொத்த சோழர் மற்றும் தமிழரின் பாரம்பரிய உயர்வை பிரதிபலிக்கிறது. இந்த கோயில் குஞ்சர மன்னன் ராஜாராம பெருந்தச்சனால் வடிவமைக்கப்பட்டது. பிரகதீஸ்வரர் கோயிலின் கட்டிடமானது மிகவும் சிக்கலான வடிவமைப்பு மற்றும் பிரமிக்க வைக்கும் சிலைகள், கோபுரங்கள், விமான கோபுரம், நந்தி மண்டபம் போன்ற சிற்பக்கலைகள் மிகவும் புகழ்பெற்றது. தஞ்சை பெரிய கோயிலுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மத்திய அரசு கிபி 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி 1000 ரூபாய் நோட்டை வெளியிட்டது. அதில் தஞ்சை பெரிய கோயில் எனப்படும் பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் வியத்தகு தோற்றம் பதிக்கப்பட்டுள்ளது. பிரகதீஸ்வரர் கோயிலின் விமான கோபுரம் உலகின் மிக உயரமான கோபுரங்களில் ஒன்றாக உள்ளது. இந்த விமானத்தின் உச்சியில் உள்ள பாறை போன்ற அமைப்பு ஒரே கல்லால் ஆனது. 80 டன் எடையுள்ளது என்று பேசப்பட்டாலும் அது உண்மையல்ல என்பது முனைவர் குடைவாயில் அவர்களின் கருத்து. இந்த பாறை வடிவம் பல கற்களை இணைத்து உருவாக்கப்பட்டதாம். இருந்தாலும் ஒரே கல் போன்ற தோற்றமளிக்கும் வகையில் அவ்வளவு நேர்த்தியாக கோர்க்கப்பட்டிருப்பது வியப்பிற்குரியது. இந்த கோயிலால் ஆன்மீகம் வளர்ந்தது, கலைகள் செழித்தன, சோழ நாட்டின் பொருளாதாரம் சிறந்தது என்பது போன்ற பல சாதனைகளை சொல்லி மகிழலாம். தஞ்சை பெரிய கோயிலில் ஒரே கல்லால் அமைக்கப்பட்டுள்ள நந்தி 20 டன் எடை கொண்டதாகும். இந்தியாவிலேயே 2வது பெரிய நந்தி ஆவார். தற்போது இந்த நந்தியம்பெருமானுக்கு மாதந்தோறும் நடைபெறும் பிரதோஷத்தின் போது தயிர், பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. வரலாற்று சம்பந்தமான குறிப்புகள் கால வெள்ளத்தில் அடித்து சென்று விடலாம் என்று முன் யோசனையாக திட்டமிட்ட ராஜராஜ சோழன் இதை பற்றிய அனைத்து குறிப்புகளையும் கோயில் கல்வெட்டுகளில் ஆவணப்படுத்தியுள்ளார். 1000 ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக நிற்கும் இந்த கோயில் பேரரசன் ராஜராஜ சோழனின் தனிப்பெரும் சின்னம். இந்த கோயிலின் மூலவர் பெருவுடையார் பிரகதீஸ்வரர், உற்சவர் தியாகராசர், தாயார் பெரியநாயகி பிரகநாயகி, உற்சவர் தாயார் கமலாம்பிகை. கோயிலின் தலவிருட்சம் வன்னிமரம், தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம். இந்த கோயிலில் மகா சிவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நமது நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்கள் விரும்பி தேடி வரும் இடங்களில் ஒன்றாக தஞ்சை பெரிய கோயில் அமைந்துள்ளது.
கிபி 1886ஆம் ஆண்டு அப்போது இருந்த ஆங்கிலேய அரசு ஜெர்மன் நாட்டு ஹீல்ஸ் என்பவரை கல்வெட்டு ஆராய்ச்சியாளராக நியமித்தது. அவர்தான் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி ஆராய்ச்சி செய்து இந்த வரலாற்று சின்னத்தை கட்டியவர் பேரரசர் ராஜராஜ சோழன் என்று உலகுக்கு கூறினார். தஞ்சை பெரிய கோயில் பற்றி ஆராய்ச்சி செய்து அதன் வரலாறு மற்றும் கட்டிடக்கலை பற்றி அறிய பலரும் முயன்று வருகின்றனர். தஞ்சை பெரிய கோயிலின் கோபுரத்தின் உயரம் 216 அடியாகும். தொலைவிலிருந்தே காணும் வகையில் மூலவர் திருமேனி மிக பெரிதாக உள்ளது. சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி. 54 அடி சுற்றளவு கொண்ட ஆவுடையார் மேலுள்ள லிங்கத் திருமேனி மட்டும் 13 அடி உயரம் கொண்டது. நர்மதை ஆற்றிலிருந்து ராஜராஜ சோழன் கொண்டுவரப்பட்ட அழகு திருமேனி இது. பெருவுடையார் என்ற பெயருக்கேற்ற கம்பீரம். தஞ்சாவூர் என்றாலே நினைவுக்கு வருவது தலையாட்டி பொம்மைகள்தான். களிமண்ணால் செய்யப்படும் இந்த பொம்மைகள் தஞ்சை மண்ணின் அடையாளமாக உள்ளன. காவிரி ஆற்றின் களிமண்ணால் செய்யப்படும் இந்த பொம்மைகள் உலகெங்கும் புகழ்பெற்றவை. இத்தகைய பொம்மைகள் கோயிலின் அருகிலேயே கிடைக்கின்றன.